ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டைரி டே ஐஸ்கிரீமில் இருக்க பாட்டுக்கு எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் புதுசாக ஒரு டிசைன் கண்டுபிடிச்சிருக்கேன். அதே டிசைனில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் ஃபுல்லாக ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிடணும். எல்லாம் காயில் வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். நான் இதுக்கு கேமல் பிராண்டில் இருக்க அக்லரிக் கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒயிட் கலர் கூட எடுத்துக்கலாம். உள்ளே பெயிண்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு பெயிண்ட் பண்ணணுன்னா வெளில என்ன கலர் அவுட்லைன் கொடுக்குறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சேம் கலரே நீங்கள் உள்ளேயும் கொடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக இது காஞ்சிருச்சு. இந்த மாதிரி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது. இந்த மாதிரி ஃபுல்லாக காஞ்சி தெரியும். நம்ம இந்த அக்லரிக் பெயிண்டில் அல்ட்ராமெரின் ப்ளூவை எடுத்துக்கலாம். நான் இந்த 6 கலர்ஸ் இருக்கிறது தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை அவுட்லைன் கொடுத்துடலாம். இப்போ இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு இந்த ப்ளூ கலரை வச்சு. இது பிளாஸ்டிக்னால இந்த மாதிரி ஒரு சில இடத்துல ஒட்டாமல் இருக்கும். அதனால் இது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரீகோட் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை கொடுக்காமே இருக்கலாம். உள்ளே நம்ம இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கலர் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போயே கலர் பண்ணிட்டா உள்ளேயும் வெளிலையும் கையில் ஒட்டினாலும் ஒட்டியும். அதை நம்ம லாஸ்ட்டாகவே கலர் பண்ணிக்கலாம். இப்போ இது காஞ்சிட்டு இதுக்கு நம்ம இன்னொரு கோட்டிங் கொடுத்துடலாம் வாங்க. இப்போ இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. உள்ளே மட்டும் பெயிண்ட் பண்ணுறேன். இந்த எல்லா சைடும் பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கலர் பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம இதில் ரெட்டும் எல்லோ கலரும் பெயிண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஃப்ளவர் மாதிரி நடுவில் இருக்க அந்த பெட்டல் நடுவில் இருக்கும்ல, அதுக்கு நம்ம எல்லோ கலரும் வெளியில் ரெட் கலரும் கொடுக்க போகிறோம். நம்ம இதை எந்த மாடலில் கொடுக்க போகிறோன்னா இப்படி சுற்றி வர மாதிரி, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஃப்ளவர் இருக்காமல் இப்படி சுற்றி வர மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே மட்டும் அவுட்லைன் தரணும். இந்த இது மாதிரி இப்படியே சுற்றி வருதா, இது மாதிரி தான். இதே மாதிரி நீங்கள் அப்படியே ரெண்டு வாட்டி பண்ணிடுவேன். இங்கே ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கா 1, அப்புறம் இங்கே 1 2 2 இருக்குது. நீங்கள் 2 இது இப்படி வளைச்சி ஃப்ளவர் மாதிரி போட்டுருங்க. இப்போ எல்லோ கலரை வச்சு நம்ம உள்ளே கொடுக்கலாம். இப்போ நம்மளோட அழகான பேட் ரெடி ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் இதில் சாண்ட் போட்டுட்டு அதில் கொஞ்சம் வாட்ரு ஊற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச செடியாக வச்சுக்கலாம். இது மாதிரி மணி பிளான்ட் வச்சுருக்கேன்னா நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த பாட் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களோட பெயிண்டிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.